ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டராக ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் எப்படி வந்து பிக்சரை வந்து லுக்அப் பண்ணி நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு வந்து நம்ம ரெட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இதே பிக்சர் லுக்அப் கான்செப்ட் வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நேம்டு ரேஞ்சு கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து லுக்அப் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து ஷீட் 1 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது, அதோட லோகோஸ் எல்லாமே வந்து செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, இந்த சோசியல் மீடியா நேமை நான் செலக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சோசியல் மீடியாவோட இந்த லோகோ வந்து நமக்கு பிக் பண்ணிட்டு வரணும். இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷனில் சேம் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துட்ட நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கிரிட் லைன் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ராப் டவுன் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டாவில் போயிட்டு இங்கே டேட்டா வேலிடேஷன், இங்கே லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த சோசியல் மீடியா நேம்ஸ் எல்லாமே ட்ராப் டவுனில் வந்து லிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இது நம்ம அலைன்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு சம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம அப்ளை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இந்த எந்த சோசியல் மீடியாவை சூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ட்ராப் டவுனில் வந்து நான் சம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ யூடியூப் அப்படின்னா இந்த இடத்துல நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் அந்த செல்லு செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நியூ ரூல் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன். இங்கே ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து யூடியூப் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ரெட் கலரில் செல் கலர் ஹைலைட் ஆகணும். ஃபாண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு கொடுத்துக்கிறேன், ஒயிட்டில் வந்து ஹைலைட் ஆகணும்னு சொல்லிடுறேன். இப்போ இங்கே வந்து யூடியூப் சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபேஸ்புக்னா சம்திங் நான் ப்ளூ கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ அதே செல்லில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நியூ ரூல் செகண்ட் ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்காக இருந்ததுன்னா சம்திங் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளூ கலரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ்புக் சூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், சம் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அதே ஆப்ஷனில் போயிட்டு எத்தனை டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், சம் கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். இது ஒன் டைம் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அகைன் நீங்கள் வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். இந்த மாதிரி ஸ்மால் டேட்டா செட் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு டேஷ்போர்டில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லோகோஸு இல்லை ஏதாவது சம்திங் கம்பெனி லோகோ, நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து சம்திங் சம் இமேஜஸ் வந்து நீங்கள் ரேங்கிங்கில் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து சம் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். எதுக்காகனா நமக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அதை பிக் பண்ணிட்டு வரும்போது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்புக்கு வந்து நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நியூ ரூல் செகண்ட் ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட், வாட்ஸ்அப்புக்கு வந்து சம்திங் க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன். என்ன கலர் வேணாலும் உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிங்க்டின் இருக்குது. லிங்க்டினுக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன்,
ப்ளூ கலர்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லிங்க்டின் கொடுத்தாச்சு. ஃபில்லில் போயிட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டில் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன், பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு நான் யூடியூப் சூஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், லிங்க்டின். ஸோ பர்ஃபெக்ட். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு இந்த G3ல வந்து இந்த லோகோவை வந்து பிக் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம்டு ரேஞ்சை கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த நேம்டு ரேஞ்சை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபார்முலாஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நேம் மேனேஜரில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண நேம்டு ரேஞ்சு, தட் மீன்ஸ் அந்த நேம்டு ரேஞ்சஸோட லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணும். ஆல்ரெடி இருந்ததுன்னா இப்போ எதுவுமே நமக்கு கிடையாது. இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது ஒவ்வொரு இதுக்கும் இந்த லோகோவுக்கு நம்ம வந்து நேம்டு ரேஞ்சு கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இண்டிவிஜுவலாக. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ரிக்கு, இந்த ஏரியாவை அப்படியே நான் A2லேருந்து அப்படியே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம எங்கே சோசியல் மீடியா நேம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ யூடியூப்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பெசிஃபிக் லோகோ உள்ள ஏரியாவை நான் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபார்முலா அப்படின்ற டேப்பில் இங்கே கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நேம்டு ரேஞ்சுக்கு வந்து மல்டிபிள் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் டாப் கொடுத்தீங்கன்னா இந்த ஹெட்டரை வச்சு நமக்கு நேம்டு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நமக்கு லெஃப்ட் காலம் இருக்கு இல்லைங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு லோகோக்கும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த சோசியல் மீடியா நேமை வச்சு அந்த நேமில் நேம்டு ரேஞ்சு கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் காலம் இருக்கு இல்லைங்களா, அது டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த சோசியல் மீடியா நேமை வச்சு நேம்டு ரேஞ்சு ஒவ்வொரு லோகோவுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 6 லோகோக்கும் நமக்கு வந்து நேம் ரேஞ்ச் கிரியேட் ஆகிடுச்சு பேஸ்ட் ஆன் இந்த சோசியல் மீடியா நேம் வச்சு. இப்போ பாருங்கள், இங்கே நான் யூடியூப் செலக்ட் பண்ண அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செல் வந்து ரேஞ்ச் செலக்ட் ஆகும். இப்போ நான் லிங்க்டின் செலக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க்டின் வந்து இங்கே செலக்ட் ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணால் இன்ஸ்டாகிராமுக்கு போகும், வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்புக்கு போகும், மறுபடி ட்விட்டருக்கு நான் இது பண்ண ட்விட்டருக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ நேம்டு ரேஞ்ச் வந்து இந்த 6க்கும் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அட் ஏ டைம் வந்து ஜஸ்ட் இந்த ஏரியா அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபார்முலாஸில் போயிட்டு கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து லெஃப்ட் காலம் டிக்கில் இருக்கும். நம்ம ஓகே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த காலம் வேல்யூ வச்சு நமக்கு நேம்டு ரேஞ்ச் அசைன் ஆகிடுச்சு. இப்போது இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நமக்கு நேம்டு ரேஞ்சு கிரியேட் ஆகிடுச்சு. நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஸ்பெசிஃபிக் நேம் ரேஞ்சை கிரியேட் இது செலக்ட் பண்ணும்போது அங்கே போயிடும். இப்போ இதோட வேல்யூ எல்லாமே இங்கே நேம் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த 6க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவலாக நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த இமேஜை வந்து நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். பேஸ்ட் ஆன் இந்த F3யில் இருக்கிற இந்த ட்ராப் டவுன் வேல்யூ செலக்ட் பண்ணும்போது நமக்கு பிக் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜை எப்படி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, நார்மல் இமேஜ் தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்சைடு வந்து நமக்கு இமேஜோட ஏரியா வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் 12 நேம் பாக்ஸில் ஷோ பண்ணும். இப்போ அவுட் சைடு இதில் கிளிக் பண்ண அப்படின்னா செல்லோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி நேம் ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம். அந்த நேம் ரேஞ்சோட வேல்யூ தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அதர்வைஸ் நீங்கள் நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம், அந்த செல் வேல்யூ தான் நமக்கு அங்கே செல் அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும், B2ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஹோமில் வந்து காப்பி கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் Ctrl+C கொடுத்து காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துக்கிட்டு நமக்கு எங்கே வேணுமோ, இப்போ இந்த G3யில் எனக்கு வேணும், நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை லிங்க்டு பிக்சர்ஸாக வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேஸ்ட் ஆப்ஷனில் லாஸ்ட்டில் லிங்க்டு பிக்சர்னு இருக்கும், ஐ அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் நீங்கள் இங்கே போயிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோம் டேப்லேயே பேஸ்ட் ஆப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து லிங்க்டு பிக்சர் இருக்குது. இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இது வந்து ஒரு பிக்சராக வந்து இங்கே பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த செல்லில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லோகோவில் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு அங்கேயே அந்த சேஞ்சஸ் நடக்கும். இப்போ பாருங்கள், நான் டெலிட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே டெலிட் ஆகுது. இன்கேஸ் நாங்கள் சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், எனக்கு அதே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அங்கே வந்து ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ இந்த செல்லில் ஏதாவது நான் வேல்யூ டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா?
இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா அட்ரஸ் பாரில் B2ன்னு சொல்லிட்டு லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த B2ன்னு லிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துட்ட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு நேம்டு ரேஞ்சு கிரியேட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த F3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துருவோம். அப்போ வந்து என்னென்னா இந்த செல்லு வந்து ரெஃபரன்ஸ் இன்டைரக்டாக நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே செலக்ட் ஆக இது இந்த நேம்டு ரேஞ்சை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து கிரில் லைன் நான் இதில் ஆல்ரெடி இந்த செல்லுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொண்டுட்டு வந்து கரெக்டாக நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா இப்போ மாறுமானா மாறாது, இங்கே செலக்ட் பண்ணும்போது மாறாது. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும். இந்த ஃபார்முலா பாரில் போயிட்டு நேம் மேனேஜரில் இப்போ ஆல்ரெடி நேம்டு ரேஞ்ச் இருக்குது, நான் ஒன் மோர் நேம்டு ரேஞ்சு மட்டும் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பிக்சர் லுக்கப், இங்கே வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கண்டினியூவாக டைப் பண்ணால் தான் அந்த நேம் ரேஞ்சில் நேம் எடுத்துக்கும். நான் பிக்சர் லுக்கப்னு சொல்லிட்டு நேம் ரேஞ்ச் நேம் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிறத வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அந்த ஷீட் 1 ரெஃபரன்ஸை. இப்போ இங்கே வந்து இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இன்டைரக்ட் இது என்ன இதோட யூஸுங்கிற நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மல்டிபிள் வீடியோஸில். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ரெஃபரன்ஸை டைரெக்டாக ரெஃபர் பண்ணாமல் இன்னொரு செல் மூலயமா நம்ம ரெஃபர் பண்ணி அடுத்த செல்லில் இருக்கிற வேல்யூவை ரெட்ரீவ் பண்ண முடியும். இன்டைரக்டாக அதர் செல்லை வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இப்போ இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோஸை வந்து போய்ட்டு நீங்கள் நம்ம சேனலில் விசிட் பண்ணிக்கலாம். அதையும் நான் இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன், இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத. ஓகேங்களா? இப்போ இன்டைரக்ட்னு டைப் பண்ணிவிட்டு என்னோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த F3 வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த நேம் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சர் லுக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஓகே க்ளோஸ் கொடுத்துட்றேன், எனக்கு அது அங்கே வந்து போயிட்டு நேம் ரேஞ்சில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இன்டைரக்ட் நான் வெளியில் இங்கே டைப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் தான் இப்போ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இந்த A1ன்றது ஆப்ஷனல், அது நமக்கு தேவையில்லை. இதை பற்றி நான் இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் போய்ட்டு அங்கே விசிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த F3 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிக்சரில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், லிங்க்டு பிக்சரை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா பாரில் ஈக்குவலு இங்கே வந்து நம்ம என்ன நேம் ரேஞ்ச் அசைன் பண்ணோம், பிக்சர் லுக்கப். இங்கே வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக PIன்னு டைப் பண்ணுவோன்னே பிக்சர் லுக்கப் அப்படிங்க நேம்டு ரேஞ்சை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இதை டேப் கொடுத்துக்கிறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வாட்ஸ்அப்புங்கிறதுனால டைரெக்டாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், லிங்க்டின். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. சிம்பிள் லாஜிக் தான். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நேம்டு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் காலமை நேம்டு ரேஞ்ச் நேமாக வச்சுக்கிட்டு நம்ம ஓகே பண்ணிட்டோம். இந்த 6 லோகோவுக்கும் வந்து நேம்டு ரேஞ்ச் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நேம்டு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த F3 செல்லில் வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம், டேட்டா வேலிடேஷன் இருக்கிறத. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட நேம்டு ரேஞ்ச் எடுத்து வந்து இங்கே கால் பண்ணிட்டோம் அந்த பிக்சரில். ஓகேங்களா? கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது இன்டைரக்டாக இந்த நேம்டு ரேஞ்ச் என்ன பண்ணுன்னா இந்த F3ல என்ன வேல்யூ இருக்கோ இதை பேஸ் பண்ணி இங்கேருந்து நமக்கு வேல்யூ புல் பண்ணிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிக்சர் லுக்கப் எப்படி வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் நேம்டு ரேஞ்சும் தெரிஞ்சுக்கணும், இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது கம்பேர் டு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.